ஹாய் காய்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராமில் தமிழ் சாங் வரலையா? நீங்களே என்னென்னமோ பண்ணி அதை வர வைக்க முடியலையா? வாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, கீழே உங்கள் கார்னரில் பார்த்தீங்களா ப்ரொஃபைல் இருக்குது. அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்பில் வந்து 3 கோடு போட்டிருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்களா, இங்கே மேலே பார்த்தீங்களா அக்கௌண்ட் சென்டர் ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து சில பேர்த்துக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அது சில பேருக்கு செட்டிங்ஸ் எதனால் இருக்குன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தமிழ் சாங் வரும் ஓகேங்களா. அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாததுனால அந்த செட்டிங்ஸ்னு சொல்லி மேலே வரும். அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம தமிழ் சாங் வரல அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்து அக்கௌண்ட் சென்டர் ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் டூல்ஸ் அண்டு கண்ட்ரோல்ஸ் ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்களா சுவிட்ச் அக்கௌண்ட் டைப் ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா சுவிட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட், கீழே சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கிறதுனால செகண்டாக இருக்கிறது வந்து சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்டாக காமிக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து செகண்ட் வந்து சுவிட்ச் டு கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கும், கிரியேட்டர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, உங்கள் பிரச்சனை சால்வ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப பேக் வாங்க. பேக் வந்துட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நம்ம ஒரு நியூ போஸ்ட் போட்டு காமிக்கிறேன் சாங் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும். இங்கே எனக்கு ஆல்ரெடி வந்து தமிழ் சாங் வந்துருச்சு. இந்த மாதிரி வரும். இல்லைன்னா மேலே உங்களுக்கு நார்மலாக சர்ச்சின்னு சொல்லி அந்த மாதிரியும் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, எந்த சாங் வேணாலும் நீங்கள் தமிழ் சாங் போட்டுக்கலாம். நான் ஒரு தமிழ் சாங் போடுறேன். தமிழ் சாங்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பாருங்கள், மேலே எல்லாம் தமிழ் சாங்கும் வருது. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக், அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டிங்களா, கம்ப்ளீட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.